சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது முக்கியமாக சொல்லப்படுகின்ற வேத மந்திரம் ருத்ர பிரஷ்னா, ஸ்ரீருத்ரம். அதிலே இருக்கின்ற எல்லா மந்திரங்களும் மிக முக்கியமான ஒரு மந்திரமாக இந்த பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய மந்திரம் இருக்கிறது. சிவாய என்றால் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே இந்த சிவபுராணத்திலே ஆரம்பிக்கும் பொழுதே நம சிவாய வாழ்க என்று ஆரம்பித்துள்ளார். நமஹ என்ற வடமொழி சொல்லுக்கு வணக்கம், சல்யூட்டேஷன்ஸ், ப்ராஸ்ட்ரேஷன்ஸ் என்று பொருள். சிவாயா என்றால் நான்காம் வேற்றுமை, சிவன் என்ற சொல்லினுடைய நான்காவது வேற்றுமை அது. சிவனுக்கு, சிவபெருமானுக்கு, சிவனுக்கு வணக்கம் என்று பொருள். சிவன் என்றால் என்ன பொருள்? சிவாய நமஹ என்றால் சிவனுக்கு வணக்கம் என்று பொருள். சிவாய சிவஹா என்றால் என்ன பொருள்? சிவன் என்றால் என்ன பொருள்? சிவஹா என்றாலும் சிவா என்றாலும் அது பெண்பால் சொல். சிவம் என்றாலும் அங்கு பால் வேற்றுமை, ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒரே பொருள்தான். மங்களம், மங்களமூர்த்தி, மங்களம் என்று பொருள். மங்களம் என்றால் என்ன? சுபம் என்று பொருள். சுபம் என்றால் என்ன? கல்யாணம் என்று பொருள். ஒரே வார்த்தைக்கு பல பொருள்கள். சிவம், மங்களம், சுபம், ஷம், பத்ரம், இப்படி எல்லா சொற்களும் ஒரே பொருளை குறிக்கின்றன. சிவம் மங்களமானது என்றால் எந்த ஒரு பொருள் துக்கம் அற்றதோ அந்த பொருள் மங்களமான பொருள். அதான் மங்களமூர்த்தி. துக்கமே அற்றது. எந்த ஒன்றுக்கு துக்கம் இல்லை, பரம்பொருளுக்கு மட்டும்தான் துக்கம்ங்கிற ஒன்று கிடையாது. துக்கமற்றது, துக்கமற்ற ஒன்று துக்கத்தை ஏற்படுத்துமானா துக்கத்தை அது ஏற்படுத்தாதது. எந்த ஒரு பொருள் துக்கமற்றதோ, துக்கத்தை ஏற்படுத்தாததோ, எந்த பொருளை நீ புரிந்து கொள்ளும் பொழுது துக்கம் நீ நீக்க வேண்டிய அவசியமில்லை, தானாகவே துக்கம் நீங்குமோ அந்த பொருளுக்கு தான் சிவம்னு சொல்றோம். சிவங்கிற ஒரு சின்ன சொல்லுக்கு இப்படி நீளமான பொருள் இருக்கு. துக்கமற்றது, துக்கத்தை ஏற்படுத்தாதது, அந்த பொருளை புரிந்து கொள்ளும் பொழுது துக்கம் துக்கம் தாமாக நீங்கி எந்த பொருளை புரிந்தால் நீங்குமோ துக்கத்தை நீக்குவதும் வச்சுக்கணும். அந்த பொருள் நீக்குவதில்லை, அந்த பொருளை புரிந்து கொண்டால் துக்கம் தாமாக ஒடுங்குமோ அந்த பொருளைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா மங்களம். இங்கிலீஷ்ல ஆஸ்பீஷியஸ், ஆஸ்பீஷியஸ்னஸ் என்று சொல்கிறோம். அது அதான் பரம்பொருள். அப்ப சிவஹா என்ற சொல்லுக்கும் உட்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த துக்கமற்ற, துக்கத்தை ஏற்படுத்தாத, துக்கத்தை அடியோடு நீக்குகின்ற ஒரு பொருள் தான் இது சிவம், பரம்பொருள். அப்போ நம சிவாயன்னு சொன்னால் பரம்பொருளுக்கு வணக்கம். எப்பேற்பட்ட பரம்பொருளுக்கு வணக்கம்? நான் இப்பதான் சொன்னேன். மடி சொல்றவங்களுக்கு ஏன்னா நீங்க நிறைய நம சிவாய மந்திரம் சொல்றீங்க. துக்கமற்ற, துக்கத்தை ஏற்படுத்தாத, துக்கத்தை நீக்குகிற பரம்பொருளுக்கு வணக்கம். அப்ப இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த மந்திர அர்த்தம் உங்களுக்கு விளங்கும். அதுதான் மந்திரத்தை சொல்லுவாங்க. அப்போ எது அந்த பரம்பொருள்? அந்த துக்கமற்ற,
துக்கத்தை ஏற்படுத்தாத, துக்கத்தை நீக்குகின்ற சிவமாயுள்ள அப்பரம்பொருள் எது? மாணிக்க வாசகர் சொல்கிறார்கள, நுண் உணர்வு. அந்த பரம்பொருளுக்கு, இந்த பரம்பொருளை ஒரு வார்த்தை சொல்லி அந்த பரம்பொருளை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா நுண் உணர்வாக இருக்கிறது. நுண் உணர்வுதான் பரம்பொருள். நுண் உணர்வை தவிர வேறு பரம்பொருள் இல்லை. நுண் உணர்வாக, வெறும் உணர்வு சொல்லல அவர், நுண் உணர்வாக இருக்கிறது. அந்த நுண் உணர்வாக உள்ள பரம்பொருளை நேற்று நான் சொன்ன உங்களுக்கு புறப்பொருளாக புரிந்து கொள்ள முடியாது. நுண்ணுணர்வாயுள்ள பரம்பொருளே அனைத்துமாகவும் விளங்கினாலும் அப்பரம்பொருளை புறப்பொருளாக இல்லாததால அது புலன்களாலும் அறியப்பட முடியாதது, எண்ணத்தாலும் அறியப்பட முடியாதது, அது அறியப்படும் பொருளாகவே இல்லை. அதனால்தான் புறப்பொருளாக இல்லை என்று சொன்னேன். புறப்பொருளாக இல்லை என்றால் அகப்பொருளாக என்று நான் சொன்னேன் நேற்று. அகப்பொருள் என்றால் என்ன என்று அந்த அகப்பொருள் சொல்லை நான் சொன்னேன், அதற்கான விளக்கத்தை சொல்லவில்லை. அகப்பொருள்னா என்ன? அகப்பொருள் என்றால் தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், உள்ளே இருப்பது என்று பொருள் அல்ல. புறப்பொருள் என்றால் வெளியே இருப்பது, அகப்பொருள் என்றால் உள்ளே இருப்பது என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எது புறப்பொருள், எது அகப்பொருள்? இந்த சாஸ்திர விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது எதுவெல்லாம் அறியப்படுகிறதோ, அறியப்படுகின்ற பொருள்கள் அனைத்துமே புறப்பொருள்தான். அறியப்படுகின்ற அனைத்தும் புறப்பொருள் என்றால் காணப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் புறப்பொருள், கண்ணால் பார்க்கப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் அறியப்படுபவை, காதால் கேட்கப்படுகின்ற ஒலிகள் அனைத்தும் நமக்கு அறியப்படுபவை, மூக்கால் உணரப்படுகின்ற மனம் அனைத்துமே நமக்கு அறியப்படுபவை, நாக்கினால் சுவைக்கப்படுகின்ற அனைத்துமே அறியப்படுபவை. அறியப்படுபவை அனைத்தும் புறப்பொருளே. அப்ப எது அகப்பொருள்? உள்ளே இருப்பது என்று பொருள் அல்ல, அறிகின்ற பொருள் அகப்பொருள். அறிகின்ற பொருளே அகப்பொருள், அறியப்படும் பொருள் புறப்பொருள். அறிகின்ற பொருள் அறியப்படும் பொருளினின்று வேறானதா இல்லையா? உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அறிகின்ற பொருள் அறியப்படும் பொருளினின்று வேறானது. எப்படி? இப்போ இங்கு வெளிச்சம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த வெளிச்சம் இருப்பதால் தான் தாமாக ஒளிராத பொருட்கள், தாமாக விளங்காத பொருட்கள், தாமாக விளங்காத பொருட்கள் என்றால் ஒளி இல்லை என்றால் விளங்காத பொருட்கள், தாமாக ஒளிராத தாமாக விளங்காத பொருட்கள். நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்போ ஒபேக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இத்தனை பேருடைய உடம்புகள், இத்தனை பேருடைய ஆடையினுடைய வர்ணங்கள், இங்கு இருக்கிற சுவர்கள், இந்த மைக் முதலிய சாமான்கள், பின்னாடி இருக்கிற பேனர் முதலிய சாமான்கள், இது எதுவுமே இங்கு கும் இருட்டாக இருந்தால் நாம் எல்லோருக்கும் நன்கு கண் பார்வை இருக்கிறது. நாம் குருடர்கள் அல்ல, நன்கு கண் பார்வை உடையவர்கள். ஏதாவது பவர் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட நம்ம ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், கண்ணாடி போட்டிருக்கிறோம். ஆனால் நன்கு நாம் பார்க்கக்கூடியவர்கள் இருந்தாலும், கண்ணாடி போட்டிருந்தாலும், கண் பார்வை இருந்தாலும், உறங்காமல் விழித்து கொண்டிருந்தாலும், இங்கு இருட்டாக இருந்தால், கும்மிருட்டாக இருந்தால், இங்கு நாம் யாருமே ஒருவருடைய முகத்தை மற்றொருவர் பார்த்து கொள்ள முடியாது. இது எந்த பொருளையும் நாம் புரிஞ்சுப்போம்.
பார்க்க முடியாது, எந்த பொருளும் நமக்கு விளங்காது. விளங்காது, விளங்குதல், முக்கியமான வார்த்தை இது, விளங்குதல். அப்ப இந்த தானாக ஒளிராத பொருள்கள், உயிருள்ள நம் உடம்பும் சரி, உயிரற்ற மைக் முதலே இந்த சாமான்களும் சரி, இந்த எந்த பொருள்களுமே ஒளி என்ற ஒன்று இங்கு இல்லை என்றால் அவை விளங்காது. அப்படி விளங்காத பொருள்கள் எல்லாம் ஒளி இருந்தால் இந்த பொருள்கள் விளங்குகின்றன, ஒளி இல்லையேல் இந்த பொருள்கள் விளங்காது. இப்ப விளங்காத பொருள்கள் இருந்தாலும் இல்லாத மாதிரி. ஒரு பொருள் விளங்கினால்தான் அது இருப்பதாக ஆகிறது. அப்போ இங்க விளங்குகின்ற பொருள், சார்ந்து விளங்குகின்ற பொருள், அது விளக்கப்படுகின்ற பொருள், விளங்குகின்ற பொருள் ரெண்டு இருக்கு. அப்ப ஒளி என்பது தானாக விளங்குவது. இந்த மைக் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒளி விளங்கும். ஆனா ஒளி இல்லை என்றால் இந்த மைக் இங்கு இருப்பது நமக்கு கண்களுக்கு விளங்காது. அப்ப தானாக விளங்குகின்ற பொருள் ஒன்று இருக்கிறது, சார்ந்து விளங்குகின்ற பொருளும் இருக்கிறது. இந்த மைக் முதலிய தானாக ஒளிராத விளங்காத பொருள்கள், சார்ந்து விளங்குகின்ற பொருள்கள். இந்த ஒளி என்பது தானாக விளங்குகின்ற பொருள். அதே மாதிரி அப்ப நமக்கு வித்தியாசம் தெரிகிறது. இந்த சார்ந்து ஒளிர்கின்ற இந்த மைக்கிற்கும் தானாக விளங்குகின்ற இந்த ஒளிக்கும் ஏதேனும் இடைவெளி இருக்கிறதா, தொலைவு இருக்கிறதா? இல்லை. என்ன இடைவெளி இருக்கிறது? எந்த இடைவெளியும் இல்லை. அதே மாதிரி காணப்படுகின்ற பொருள்களுக்கும் அறியப்படுகின்ற பொருள்களுக்கும் அறிகின்ற பொருளுக்கும் இடைவெளி இல்லை. ஆனாலும் வேறுபாடு இருக்கிறது. எப்படி? இந்த தானாக விளங்குகின்ற ஒளிக்கும் சார்ந்து விளங்குகின்ற தாமாக ஒளிராத பொருள்களுக்கும் டிஸ்டன்ஸ் இல்லை என்றாலும் கூட அது எப்படி வேறாக நம்ம உங்களுக்கு பகுத்து பிரித்து புரிந்து கொள்ள முடிகிறதோ அதே மாதிரி நாமும் இடைவெளி இல்லை என்றாலும் காண்கின்ற பொருளும் காணப்படுகின்ற பொருளும் அறிகின்ற பொருளும் அறியப்படுகின்ற பொருளும் வேறாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் புறப்பொருள்கள் என்றால் அகப்பொருள் என்பது அறிகின்ற பொருள், அறிவாய் உள்ள பொருள். அறிகின்ற பொருளுக்குத்தான் என்ன சொல்றோம், இன்னொரு வார்த்தை சொல்றோம், அறிவு. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், அறிவே தெய்வம். நிறைய வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு 2-3 நாள் பேசணும். அறிவே தெய்வம், அன்பே சிவம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ அறிவே தெய்வம் ஏன் சொல்றோம்னா, எந்த ஒன்று அறிகின்றதோ, எந்த ஒரு பொருள் அறிகின்ற பொருளாக இருக்கிறதோ அந்த அறிகின்ற பொருளே அறிவு, அந்த அறிவே தெய்வம். அந்த பொருள் அறிகின்ற பொருள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நுண் உணர்வாக இருக்கிறது. நுண் உணர்வு தான் நமக்கு பரம்பொருள். இப்ப நுண் உணர்வு தான் பரம்பொருள் என்றால் அது நுண் உணர்வு அகப்பொருளாக அறிகின்ற பொருளாக இருக்கிறது, அறியப்படும் பொருளாக இல்லை என்பதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். நோக்கு அறிய நோக்கே. அனைத்தையும் நோக்குகிறது, ஆனால் நோக்கப்பட முடியாதது. அறியப்படும் பொருள் காணப்படுகின்ற பொருளாக இல்லை, காண்கின்ற பொருளாக இருக்கிறது. எப்படி புரிந்து கொள்வது நுண் உணர்வை? அதற்கு என்றே ஒரு புரிய வைக்கின்ற முறை இருக்கிறது. அந்த புரிய வைக்கின்ற சாஸ்திரத்திலே புரிய வைக்கின்ற முறை இருக்கிறது. அந்த முறையை பயன்படுத்தினால்தான் நாம் அது எப்படி அறிகின்ற பொருளாக இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் அந்த அறிகின்ற பொருள்
மனதின் இருப்பாக இருக்கிறது. மனதுக்கே இருப்பாக இருக்கிறது என்றால் நாம் முதலில் மனதை பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். பிறகல்லவா மனதிற்கு இருப்பாக இருக்கின்ற பரம்பொருளை புரிந்து கொள்ள முடியும். அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த புரிய வைக்கின்ற முறையை நாம் கையாண்டு பார்க்கும் பொழுது அறியப்படுபவை எல்லாம் புறப்பொருள் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நமக்கு அறியப்படும் பொருளோடு சேர்ந்துவிடும். கண்ணால் பார்க்கப்படக்கூடியது, காதால் கேட்கப்படக்கூடியது, மூக்கால் நுகரப்படக்கூடியது, நாக்கால் சுவைக்கப்படக்கூடியது, தோலால் உணரப்படக்கூடியது, 5 புலன்களாலும் அறியப்படுகின்ற அனைத்துமே அறியப்படும் பொருள்கள் புறப்பொருள்தான். ஐந்து புலன்களால் அறியப்படுவது என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே நமக்கு புறப்பொருளில் நாம் சேர்த்து விடலாம். படைப்பு அனைத்தும் புறப்பொருளிலேயே அடக்கம். அப்பொழுது நம்ம இந்த உடம்பையே நம் கேள்வி கேட்க வேண்டும். நான் இந்த உடம்பை பார்க்கிறேனே, இந்த உடம்பும் நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஒவ்வொருவரும் தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது நாம் என்ன சொல்லி குறிப்பிடுகிறோம்? நான் என்று குறிப்பிடுகிறோம். நாம் ஒவ்வொருவருமே அவரவரை தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது நான் என்ற சொல்லால் நாம் குறிப்பிடுகின்றோம். அப்ப நான் என்று குறிப்பிடும் பொழுது நம்ம என்ன சொல்வோம்? நான் பார்க்கிறேன், இங்கு ஒளி பார்க்கப்படும் பொருள். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஒலி கேட்கப்படுகின்ற பொருள், அறியப்படுகின்ற பொருள். நான் கோவிலில் நல்ல மலருடைய மனங்களை எல்லாம் நுகர்கிறேன், நான் நுகர்கிறேன், நான் அறிகிறேன், இந்த மனம் அறியப்படும் பொருள். இங்கு வெப்பம் அதிகமாக இல்லை என்று உணர்கிறேன், வெப்பம் அறியப்படும் பொருள். நான் அறிகின்றவன், நான் அறிகிறேன். அப்போ வெப்பம் அறியப்படும் பொருள், ஒளி அறியப்படும் பொருள், ஒலி அறியப்படும் பொருள், மனம் அறியப்படும் பொருள், சுவை அறியப்படும் பொருள், நான் அறிகின்றவன். இவையெல்லாம் அறியப்படுபவை. இவையெல்லாம் அறியப்படுபவை என்றால் நம் இந்த பிறகு உடம்பையே பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த உடம்பும் அறியப்படுகிறதா இல்லையா? நம்மால் நம்முடைய உடம்பும் அறியப்படுகின்றது. உடம்பும் அறியப்படுகிறது, பொருளிலே அடக்கம். நம்முடைய உடம்பும் புறப்பொருளிலே அடக்கம், உடம்பும் அறியப்படுகின்ற பொருளிலே அடக்கம். ஏனென்று சொன்னால் தலை ஒவ்வொரு பகுதியாக அறியப்படுகிறது. தலை அறியப்படுகிறது, கழுத்து அறியப்படுகிறது, முதுகு அறியப்படுகிறது, முன்பாகம் அறியப்படுகிறது, நமக்கு கீழ்பாகம் அறியப்படுகிறது, கால்கள் அறியப்படுகின்றன, நம்ம விரல்கள் அறியப்படுகின்றன, எல்லாமே அறியப்படுகின்றது. அப்போ இந்த முழு உடம்பும் உடம்பின் அனைத்து உறுப்புகளுமே அறியப்படுபவை சொன்னா, இந்த அறியப்படுபவை அனைத்துமே புறப்பொருள்கள். எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிய வைக்கின்ற முறை வரும் பொழுது நமது சாஸ்திரம் மிக தெளிவாக செல்கிறது. அறிகின்ற பொருளை அறிவதற்கு ஒரே வழி நான் 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 என்று நாம் எந்த ஒரு சொல்லை குறிப்பிடுகின்றோமோ அந்த சொல்லின் பொருளை புரிந்து கொள்தலே ஆகும். நான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று புரிந்து கொள்ளாத வரை நமக்கு இந்த அறிகின்ற பொருள் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அறிகின்ற பொருளை புரிந்து கொள்வதற்கு நான் என்ற சொல்லின் நான் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதன் மூலம்தான் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அப்ப நான் என்பது என்ன? இது நாமவே தெரிந்து கொள்ள முடியாது.
நாம் நம்முடைய சாஸ்திரத்தின் உதவியால் தான் இதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நாம் நேற்று கூட பார்த்தோம், இந்த பிரபஞ்சத்திற்கே இருப்பாயிருக்கின்ற பரம்பொருள் தான் நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பாக இருக்கிறது, நம் மனதிற்கும் இருப்பாக இருக்கிறது. இப்போ மனதிற்கு இருப்பாய் உள்ள பரம்பொருளை தெரிந்து கொள்தல் என்றால் நான் என்ற சொல்லுக்கும் பொருளாக இருக்கின்ற பரம்பொருளை தெரிந்து கொள்வது. எல்லாம் பரம்பொருள் என்றால் நான் என்பதனுடைய சொல்லுக்கு என்ன பொருள்? கடல் முழுவதும் நீர் என்றால் கடலின் மெய்ப்பொருள் நீர் என்றால் அலையின் மெய்ப்பொருள் என்ன? அலை கடலின் அங்கமாக இருப்பதால் எந்த பொருள் கடலுக்கெல்லாம் இருப்பாயிருக்கிறதோ அதே பொருள்தான் அலைக்கும் இருப்பாயிருக்கிறது. அதனால் எந்த பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் இருப்பாக இருக்கிறதோ அதே போன்று இந்த உடம்பு இந்த மனதிற்கும் இருப்பாக உள்ள பரம்பொருள் தான் நான் என்ற சொல்லின் பொருளுக்கும் இருப்பாக இருக்கிறது. இப்ப நான் என்ற சொல்லின் பொருளை அறிவதன் மூலம்தான் அறிகின்ற பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்ப நான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று கேட்கும் பொழுது, இப்ப நான் என்றால் என்னவென்றே தெரியாத போது அறிகின்ற பொருளை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அறிகின்ற பொருளை தெரிந்து கொள்ளாமல் நமக்கு பரம்பொருளை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப நான் என்பது அறியப்படும் பொருள் அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இவரும் பார்க்கிறோம். இந்த அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் புறப்பொருள் என்றால் உடம்பும் புறப்பொருளிலேயே அடங்குகிறது. உடம்பெல்லாம் அறியப்படுவது. அப்போ உடம்பு அறியப்படுவதென்றால் நான் என்ற சொல்லுக்கு இந்த உடம்பு பொருள் அல்ல. உடம்பு நான், ஆனால் நான் என்ற சொல்லுக்கு உடம்பு மட்டுமே பொருள் அல்ல. உடம்பு பொருள் இல்லை என்றால் பிறகு வேற என்ன? நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடம்பு மட்டும்தான். ஆனால் நம் புலன்களுக்கு எட்டாத, ஆனால் நம் அறிவுக்கு மனதிற்கு எட்டுகின்ற, எண்ணங்களுக்கு விளங்குகின்ற, இதற்கும் உள்ளாக இருக்கின்ற சூக்ஷ்ம உடம்பு என்று ஒன்று இருக்கிறது. சூக்ஷ்ம உடம்பு, சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன? சூக்ஷ்ம உடம்பு என்பது ஏதோ தனித்து வேறு பெரிய ஏதோ உருவம் இல்லை. சூக்ஷ்ம உடம்பிற்கு உருவம் கிடையாது. சூக்ஷ்ம உடம்பை நாம் பொருள்களால் அறிய முடியாது. உடம்பு என்று சொல்வதனால் ஏதோ சூக்ஷ்ம உடம்பிற்கும் இவ்விதமாக ஒரு உருவம் இருக்கிறது எடுத்துக்கொள்ளக்கூடாது. சூக்ஷ்மமாக இருந்தால் நுட்பமானது. நுட்பமானதுன்னா என்னன்னா, நம் எந்த ஒரு புலன்களுக்கு எட்டாததோ, புலன்களுக்கு எட்டாதவைகளை சொல்றது நுட்பமானதுன்னு சொல்லுவோம். இப்ப கண்ணால் பார்க்கப்பட முடியாதது அது நுட்பமானது. ஆனால் நம் அறிவிற்கு எட்டுவது, மனதால் புரிந்து கொள்ளப்பட கூடியது நுட்பமானது. நாம் காதால் கேட்கப்பட முடியாதது, ஆனால் நம் அறிவிற்கு எட்டுவது நுட்பமானது. நுட்பமானது, சூக்ஷ்மமானது என்று உனக்கு சூக்ஷ்ம உடம்பு என்றால் சில சூக்ஷ்மமான விஷயங்களுடைய கூட்டைத்தான் நாம் சூக்ஷ்ம உடம்பு என்று சொல்கிறோம். அது என்ன சூக்ஷ்மமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண் இருக்கிறது நமக்கு முகத்திலே. அந்த இந்த கண் உடைய இமையும் கண் விழியும் நம்ம பார்க்கப்படக்கூடியது. ஆனா கண்ணின் பார்க்கும் சக்தி, கண்ணாடியை வச்சுட்டு நம்ம இந்த கண்ணை பார்த்துடலாம். ஆனா கண்ணின் பார்க்கும் சக்தி, கண்ணில் பார்க்கும் சக்தி இருக்கே, அந்த சக்திக்கு இந்திரியம்னு சொல்றோம். கண்ணின் பார்க்கும் சக்திக்கு இந்திரியம் என்று பெயர். அதே மாதிரி காது, நம்ம இந்த காது இருக்கிறது, அந்த காதோட கேட்கும் சக்திக்கு இந்திரியம்னு பேரு. அதே மாதிரி மூக்கின் நுகரும் சக்தி, நாக்கின் சுவைக்கும் சக்தி, இந்த தோலின் அறிகின்ற
உணர்கின்ற சக்தி. இப்படி நமக்கு 5 புலன்களிலும் 5 நுட்பமான சக்திகள் இருக்கின்றன. இருக்கா இல்லையான்னு நமக்கு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கண்ணால் பார்க்க முடிகிறதுனாவே பார்க்கும் சக்தி இருக்கிறது என்று பொருள். என்னுடைய கண்கள் பார்க்கின்றன அப்படி உங்களுக்கு விளங்குகிறது இல்லையா? என்னுடைய கண்கள் பார்க்கின்றன, என்னுடைய காதுகள் கேட்கின்றன, என் மூக்கிற்கு மனம் நன்றாக விளங்குகிறது, என் நாக்கிற்கு சுவை விளங்குகிறது, எனக்கு இப்போ வெப்பமாக இருக்கிறதா குளிராக இருக்கிறதா என்று நன்றாக விளங்குகிறது என்று சொன்னாலே என்ன பொருள் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பிலும் அந்தந்த சக்தி இருக்கிறது. இப்போ கண் என்று இந்த நாம் வெளியே பார்க்கின்ற இந்த ஸ்தூலமாக இருக்கின்ற இந்த பகுதி பார்ட்டுக்கு சொல்றது கோலக்கம் என்று. கோலக்கம்னா நம்முடைய உடம்பின் ஒரு பகுதி. ஆனால் இந்திரியம்னு சொன்னால் புலன்களுக்கு விளங்காத நுட்பமான சக்தி. அப்போ கண்ணின் பார்க்கும் சக்தி இருக்கிறது, காதில் கேட்கும் சக்தி இருக்கிறது, மூக்கின் நுகரும் சக்தி இருக்கிறது, நாக்கின் சுவைக்கும் சக்தி இருக்கிறது. சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு சந்தேகமே இல்லை. நான் கண்ணால் பார்க்கும் சக்தியை நான் பார்ப்பதில்லை, காதால் கேட்கும் சக்தியை நான் கேட்பதில்லை. எந்த சக்தி இருப்பதால் கண் பார்க்க முடிகிறதோ, எந்த சக்தி இருப்பதால் காதினால் கேட்க முடிகிறதோ, எந்த சக்தி இருப்பதால் நமக்கு மூக்கினால் நுகர முடிகிறதோ, எந்த சக்தி இருப்பதால் நாக்கினால் சுவைக்க முடிகிறதோ அந்த சக்திகளை புலன்களால் அறிய முடியாது. அதனால புலன்களுக்கு விளங்காத சக்திகளுக்கு என்ன சொல்றது? நுட்பமான சக்திகள், சட்டில் பவர்ஸ் என்று சொல்கிறோம். ஆனா அந்த சக்திகள் இருப்பது உங்களுக்கு விளங்குகிறதா இல்லையா? சொல்லுங்க. 5 புலன்களில் உள்ள நுட்பமான சக்திகள் நமக்கு விளங்குகின்றன. யாருக்கா சந்தேகம் இருக்கிறதா? இங்க இப்ப விளங்குகின்றனன்னு சொன்னா புலன்களால் நான் அவைகளை அறிய முடியாவிட்டாலும் இருக்கிறது என்பது எனக்கு விளங்குகிறது. அதனால் இந்த 5 புலன் சக்திகளும் நுட்பமான புலன் சக்திகளும் என்ன? அறியப்படுபவையே, எனக்கு விளங்குகின்றன. இது மற்றவர்களுக்கு விளங்காது. உடம்பை அனைவரும் பார்க்கலாம், ஆனா அவரவருடைய பார்க்கும் சக்தி, அவரவருடைய கேட்கும் சக்தியை அவரவர் தான் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு கேட்கும் சக்தி இருக்கிறது, பார்க்கும் சக்தி இருக்கிறது என்பது சக்திகள் எனக்கு மட்டுமே விளங்குகின்றன, மற்றவர்களுக்கு அது விளங்காது. அதனால்தான் நாம் கண் மருத்துவரிடம் சென்றோம்னு சொன்னால் உங்களுக்கு பவர் செக் பண்ணி உங்களுக்கு ஸ்பெக்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் உங்களை தான் கேட்பாங்க. அந்த மாற்றுவாங்க இல்லையா? இப்போ தெரியுதா? கொஞ்சம் பெருசுடைய மாற்றிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு பிக் லெட்டர்ஸ் பெரிய எழுத்துக்கள் வைப்பாங்க, அப்புறம் சின்ன எழுத்துக்கள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன எழுத்துக்கள், அது இன்னும் கொஞ்சம் சின்ன எழுத்துக்கள். இப்போ இல்லை தெரியல, நான் இப்போ ஓகே. நீங்கள் சொல்லணும், உங்களை கேட்டு தான் உங்களுடைய பவரை சொல்ல முடியும். என்னதான் இப்போலாம் பவர் செக் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பவர் செக் பண்ணுறதுக்கு உங்களை கேட்டு தான் no doctor can ever fix your பவர். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அவங்களுக்கு என்ன பவர்னு டிசைட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய பார்க்கும் சக்தி உங்களுக்கு தான் விளங்கும். அப்போ அதே மாதிரி தான் உங்களுடைய அனைத்து சக்திகளும் புலன் சக்திகளும் எந்த சக்திகளால் நமக்கு புறப்பொருள்கள் விளங்குகின்றனவோ அந்த நுட்பமான அந்த சக்திகளுக்கு என்ன சொல்றது? ஞான இந்திரியாணி, புலன் சக்திகள். இந்த 5 சக்திகளும் உங்களுக்கு விளங்குகின்றன, நீங்கள் அறிகிறவர். அப்புறம் அவையெல்லாம் உங்களால் அறியப்படுபவை. இது மட்டுமல்ல, நம்முடைய கைகள், கால்கள், பேசுகின்ற உறுப்பு, இனப்பெருக்க உறுப்பு, நம்முடைய இந்த கழிப்பொருளை அகற்றுகின்ற ஒரு உறுப்பு. இந்த 5 உறுப்புகளையும் சொல்றோம் கர்ம இந்திரியாணி, செயல் உறுப்புகள்னு சொல்றோம்.
இந்த உறுப்புகளையும் நம்ம கையில் பார்த்தா உங்களுக்கு கைகள் கால்கள் நமக்கு விளங்குது. ஆனால் கையில் கால்களில் நமக்கு சக்தி இருக்கா இல்லையா? நடக்கக்கூடிய சக்தி, பிடிக்கக்கூடிய சக்தி, பேசக்கூடிய சக்தி, கழிப்பொழுது நமக்கு அகற்ற முடிகிறது சொன்னால் அந்த உறுப்பினுடைய சக்தி. இப்படி 5 கர்ம இந்திரியங்கள், செயல் உறுப்புகள்னு சொல்கிறோம். அவைகளிலும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியும் நமக்கு இருக்கிறது என்று நமக்கு விளங்குகிறது. எதுவெல்லாம் உனக்கு விளங்குகிறதோ, உமக்கு எதுவெல்லாம் விளங்குகிறதோ அவையெல்லாம் அறியப்படுபவை, உம்மால் அறியப்படுபவை. அப்போ 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், இவையெல்லாம் உம்மால் அறியப்படுபவைன்னு சொன்னால் இது 10 ஆயிடுத்து. இப்போ 10 நுட்பமான சக்திகள், செயல் உறுப்புகள் இருக்கின்ற சக்திகள், புலன்களில் இருக்கின்ற சக்திகள். இந்த 10 உங்களால் அறியப்படுபவை. பிறகு 5 பிராணன்கள்னு சொல்கிறோம். 5 பிராணன்கள் கிடையாது, ஒரே ஒரு பிராணசக்தி 5 விதமான செயல்கள் நமக்கு உடம்பிலே புரிகின்றது. அதனால் அதற்கு 5 பெயர்களை நாம் கொடுத்திருக்கிறோம். பிராணஹா, அபானஹா, வியானஹா, சமானஹா, உதானஹா என்று 5 பெயர்களை கொடுத்திருக்கிறோம். சாஸ்திரத்திலே சொல்லுவோம். இந்த 5 பிரான்களுக்குமே ஒவ்வொன்றும் என்ன ஃபங்க்ஷனை செய்கிறது, என்ன ஒரு இயங்குதலுக்கு காரணமாக இருக்கிறது. பிராணஹான்னு சொன்னால் நம்முடைய லங்ஸ், நுரையீரல் மூச்சு நன்கு இழுத்து பிறகு காற்றை நிரப்பி நமக்கு உள்ளே நம்ம இழுக்கின்ற காற்றுக்கு இன்ஹேல்டு ஏர் சொல்கிறோமே, ஆக்சிஜன். அப்போ சொல்கிறப்போ அதுக்கு இப்போ பிராணஹா, அப்போ பிராணன் நம்முடைய இந்த பிறகு நமக்கு தேவையற்ற இந்த காற்றை நம்ம வெளியே கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம்னு சொன்னால் வெளியிலே செலுத்துகிறோம். அப்போ இந்த ரெஸ்பிரேஷன் என்கின்ற ஒரு செயல் இருக்கிறதே, இன்ஹலேஷன், எக்ஸலேஷன், இந்த ரெஸ்பிரேஷன் சொல்கிறோமே, இந்த ஃபங்க்ஷன் நமக்கு, இந்த செயலானது இடையறாது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த செயலுக்கான காரணமாக இருக்கிற பிராணுக்கு என்ன சொல்றது? பிராணஹா. நம்முடைய உடம்பு இருக்கிற கழிவுகள் எல்லாம் அப்பப்போ அகற்றப்படும்னு சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பது அபானஹா. நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கின்ற ரத்தம் உடம்பு முழுவதும் இங்கும் செல்ல வேண்டும், கால்களுக்கும் பாதங்களுக்கும் செல்ல வேண்டும். ஹிருதயத்திலிருந்து ரத்தம் உடம்பு முழுவதும் சென்று நம்ம சுத்தமான ரத்தம் உடம்பு முழுவதும் செல்ல வேண்டும். அழுக்காக இருக்கின்ற ரத்தம் இங்கு நமக்கு மீண்டும் அது சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் உடம்பு முழுவதும் செல்ல வேண்டும் சொன்னால் அந்த இயக்கத்திற்கு கவனிக்கின்ற அந்த இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற பானுக்கு சொல்கிறோம் வியானஹா என்று. நாம் உண்ணுகின்ற உணவு நம் இரைப்பைக்கு சென்று இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்திற்குள்ள போயிட்டு அங்கே நன்கு ஜீரணிக்கப்பட்டு செரிக்கப்பட்டு பிறகு அதை வெளியேற்றப்படணும்னு சொன்னால் அது சமம். நாம் உண்ட உணவின் எல்லா சத்துக்களையும் சமமாக பிரித்து உடம்பு எல்லாவற்றுக்கும் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த ஒரு ஃபங்க்ஷனை கவர்ன் செய்கின்ற அந்த வாயுக்கு சொல்றது சமானஹா. அப்போ ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்கிரீஷன், டைஜஷன், அதே மாதிரி நம்முடைய உடம்பை விட்டு ஒரு நாள் பிராணன் போகிறதுன்னு சொன்னால் எந்த ஒரு பிராணன் நம் உடம்பிலே தொடர்ந்து இருந்து கொண்டு மற்ற பிராண இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறதோ, எந்த ஒரு பிராணன் இந்த உடம்பை விட்டு செல்வதற்கு பிராணத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அதற்கு பெயர் உதானஹா. உதானம் வெளியில் போயிடுச்சுன்னா ஃபினிஷ்ட், மறுபடி வரமாட்டோம். ஸோ பிராணன் போயிடுச்சு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அது உதானஹா. அந்த ரிட்டென்ஷன், தி பவர் ஆஃப் ரிட்டென்ஷன். அப்போ இந்த அனைத்தையும், இந்த 5 விதமான பிராண சக்தியும் நமக்கு உடம்பிலே இருக்கிறது. இந்த 5 கண்ணை பார்க்கிறோமா சொல்லுங்க.
ரெஸ்பிரேஷனுக்கு காரணமாக இருக்கின்ற பிராணனையோ அல்லது சர்க்குலேஷனுக்கு காரணமாக இருக்கின்ற பிராணனையோ டைஜஷனுக்கு காரணமாகின்ற பிராணனையோ நம் கண்ணில் பார்க்கிறோமா? இந்த ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸுக்கே பஞ்ச பிராணாகா என்று பெயர். நாம் கண்களால் நாம் இந்த ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பார்ப்பதில்லை, ஆனால் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. இந்த இப்பொழுது நமக்கு 15ஆக ஆகிவிட்டது. 5 புலன் சக்திகள், 5 செயலுறுப்பு சக்திகள், 5 பிராணங்கள், ஆக மொத்தம் 15 ஆயிடுச்சு. இப்போ இந்த 15ம் நம்மால் அறியப்படுபவையா இல்லையா சொல்லுங்க? புலன்களுக்கு எட்டாதவை, நுட்பமானவை, ஆனாலும் அவை அறியப்படுபவையே. 5 sense powers, 5 powers of organs of actions and 5 physiological functions. இந்த 15 தனித்தனியாக ரூபமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அதாவது இருக்கு, இந்த சக்திகள் எல்லாம் நமக்கு உடம்புக்குள்ள ஆனால் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இந்த உடம்பே நமக்கு என்ன இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, 16ஆவதா ஒரு சொல்றேன் உங்களுக்கு, அந்தக்கரணம். அந்த அந்தக்கரணம்ங்கிறது தான் இந்த 15க்கும் இருப்பிற்கும் காரணமாக இருப்பதா இன்னொன்று இருக்கு. அதான் அந்தக்கரணம் உள்ளே இருக்கின்றது கரணம். அது என்னன்னா மனம்னு சொல்றோம். இந்த மனம்னு சொல்றவேன் அது 16ஆவதாக இருப்பது. இப்போ மனம்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ மனம் 5 மைண்ட், 5 physiological functions, 5 known as 5 pranas, 5 powers of organs of actions, 5 pancha karma indriyani, 5 sense organs, pancha jnana indriyani. இந்த மொத்தம் இந்த 16ம் சேர்ந்து அதுக்கு ஒரு பேர் என்ன சொல்றோம்? சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்றோம். அது உடம்பு இல்லை, ஒன்றும் கிடையாது. இந்த சூக்ஷ்ம உடம்பு, இந்த 16ம் மனம் என்ற ஒன்று உடம்பிலே இருக்கும் வரை இந்த 15ம் கூடவே இருந்துட்டு இருக்கும். இந்த மனம் என்ற ஒன்று உடம்பை விட்டு போகணும்னு சொன்னா இந்த 15 ஒன்னா போயிடும் வெளியே. அதாவது சூக்ஷ்ம உடம்பு உடம்பை விட்டு நீங்கினால் டெட் பாடி, இறந்த உடல். சூக்ஷ்ம உடம்பு இருக்கும் வரை இதற்கு உயிரோடு இருக்கிற ஒரு உடல். இப்போ சூக்ஷ்ம உடம்பு எப்போ உடம்பை விட்டு நீங்கும்? அது படிக்கணும், நம்ம அதுக்கெல்லாம் படிப்போம். நம்முடைய கர்மம் தீர்ந்துச்சுன்னு சொன்னால் சூக்ஷ்ம உடம்பை விட்டு பிரிந்து விடுச்சுன்னா நமக்கு அது இறப்பு. இப்போ அடுத்தது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மனம். அப்போ இந்த 15மே அறியப்படுவதுன்னு சொன்னால் மனம் என்பது என்ன? அதுவும் அறிகின்ற பொருளா, அறியப்படும் பொருளா? ஏன்னா அறியப்படும் பொருள் எல்லாம் பொருள் இப்போ சொன்னோம் நம்ம. அப்போ மனம், இந்த உடம்பு பரம்பொருள் உடம்பு அல்ல. ஒன்று மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். நீர் என்பது அலை அல்ல. நீர் அலை நின்று வேறுபட்டது. திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். நீர் என்பது அலை அல்லவே அல்ல, அலையினின்றும் வேறுபட்டது. ஆனால் அலை என்பது நீரை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ பரம்பொருள் என்பது இந்த உடம்பு அல்ல, அறியப்படுகின்ற இந்த உடம்பு அல்ல. ஆனால் அறியப்படுகின்ற இந்த உடம்பு பரம்பொருள் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி பரம்பொருள் இந்த புலன் சக்திகள் எதுவும் அல்ல. அறியப்படுகின்ற கண்ணின் பார்க்கும் சக்தி பரம்பொருள் பார்க்கும் சக்தி அல்ல, பரம்பொருள் கேட்கும் சக்தி அல்ல, பரம்பொருள் நுகரும் சக்தி அல்ல, பரம்பொருள் சுவைக்கும் சக்தி அல்ல, பரம்பொருள் இந்த தோல் உணரும் சக்தி அல்ல. ஆனால் இந்த 5 புலன் சக்திகளும் பரம்பொருள் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி நம்முடைய உடல் செயலுறுப்புகள் சக்திகளும் பரம்பொருள்
கைகளில் உள்ள சக்தியோ கால்களில் உள்ள சக்தியோ நம் பேசுகின்ற இந்த பேச்சு, இந்த ஆர்கன் ஆஃப் ஸ்பீச் இதனுடைய சக்தியோ அல்ல. ஆனால் இந்த சக்திகள் அனைத்தும் பரம்பொருளே. எல்லா சக்திகளும் பரம்பொருள் தான், எல்லா உடம்புகளும் பரம்பொருள் தான். பரம்பொருள் இவை எதுவும் கிடையாது. பரம்பொருள் எந்த பிராணமும் கிடையாது, எந்த பரம்பொருள் பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இல்லை. ஆனால் எவ்ரி பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் பரம்பொருள். அப்படின்னா அடுத்தது மனம் வருகிறது. அதனால இந்த அறியப்படுகின்ற பரம்பொருள் இவை எதுவுமே அல்ல. பரம்பொருள் உடம்பல்ல, புலன்கள் அல்ல, புலன் சக்திகள் அல்ல. பரம்பொருள் பிரான்கள் அல்ல. அப்படின்னா மனமா? பிறகு பரம்பொருள் மனமா? இல்லை. எப்படி தெரிந்துக்கிறது? மனம்னா என்ன? நன்கு யோசிச்சோம் சொன்னா, மனம் என்பது எண்ணற்ற எண்ணங்களுடைய கூட்டுதான் நமக்கு மனம். எண்ணம்னா என்ன? ஏற்று பெற்றால் எண்ணம், ஒடுங்கினால் பரம்பொருள் சொல்லுவோம். எழுந்தால் எண்ணங்கள்னா எண்ணம் 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 சொல்றமே, எதுவெல்லாம் எண்ணம் அப்படின்னா உலகம் இருக்கிறது அப்படிங்கிற அறிவு என்ன? எண்ணம் தான். இப்போ எத்தனையோ எண்ணங்கள் இருக்கின்றன. இந்த எண்ணங்கள் எல்லாம் பகுத்து வேற நம்ம அறிவோம். இந்த மனதை நன்கு புரிந்து கொள்ளும் பொருட்டு எண்ணங்களை பகுத்து பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு சேர்ந்த மனம் என்ற ஒன்றாக ஆகிறது, அந்தக்கரணம் என்ற ஒன்றாக ஆகிறது அப்படின்னு சொன்னா, இப்போ அறியாமைன்னு சொல்றோம் இல்லையா? அறியாமை. இப்போ நம்ம எல்லாருக்குமே சொல்றீங்க, எல்லோருக்கும் தமிழ் தெரியும். தமிழ் தெரியுங்கிறது என்ன? இங்க இருக்கிறவர்களுக்கு பிரெஞ்சு தெரியாது, பிரெஞ்சு தெரியாது, உருது தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாதுங்கிறது என்ன? அறியாமை. அப்ப அறியாமை நான் சொல்றேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்றமே, அது என்ன? அறியாமை. அப்ப அறியாமை அறியாமைன்னு சொல்றேன், ஒரு பொருளை பற்றிய அறியாமை. அந்த அறியாமை என்பது ஒரு எண்ணம். அது எண்ணமாகத்தான் அறியாமை இருக்கிறது. அப்ப அறியாமை நீங்க எதை சொல்றீங்களோ அது எண்ணம் தான். இப்ப குழப்பம்னு சொல்றோம், கன்ஃபியூஷன் சொல்றோம். இந்த ஒரே குழப்பமா இருக்குது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்றோமே, இந்த கன்ஃபியூஷன் அது என்ன? அது ஒரு எண்ணம். நம்ம குழப்பம்னு சொல்றோம், ஆனா அந்த குழப்பம்ங்கிறது எண்ணம் நமக்கு இன்னும் தெரியாது. குழப்பம்ங்கிறது எண்ணம். சந்தேகமா இருக்கு, மழை வருமா வராதா, சந்தேகமா இருக்கு. அப்ப சந்தேகத்துக்கு என்ன சொல்றது? அது ஒரு எண்ணம். அறியாமை, குழப்பம், சந்தேகம் எல்லாம் எண்ணங்கள் தான். பயம், ஓ என்ன ஆகுமோ, ஆங்ஸைட்டி, பயம் என்ன? பயமும் ஒரு எண்ணம் தான். ஒரு பதட்டம் எண்ணம் தான். பதட்டம், பயம், குழப்பம், அறியாமை, வேதனை, மனசுல சொல்ல முடியாத வேதனைன்னு சொல்லுவாங்க சில பேர். இந்த வேதனைன்னு சொல்றோம், அதை எப்படி இருக்குன்னா அதுவும் எண்ணம், எண்ண வடிவில் தான் இருக்கு. வேதனை நமக்கு எண்ணம் தான். இப்படி பொறாமை, ஆசைன்னு சொல்றோம், ஆசைன்னு, ஆசைங்கிறது என்ன? அதுவும் எண்ணம் தான். ஆசை மட்டுமல்ல, பொறாமை என்ன? கோபம். ஆசை, கோபம், பொறாமை, பதட்டம், பயம், அறியாமை, குழப்பம், சந்தேகம், இது எல்லாமே என்னன்னா வெவ்வேறான எண்ணங்கள். இதுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்றோம்? இமோஷனல் சைட் ஆஃப் தி மைண்ட்னு சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, அறிவு, ஒரு பொருளை பற்றிய அறிவு. இது என்னன்னு எனக்கு தெரியும், அது என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு பொருளை பற்றி நமக்கு தெரிந்திருக்கிறதுனா அது அறிவு. என்ன? அறிவு ஒரு எண்ணம். அறியாமைக்கு ஆப்போசிட்டா இன்னொரு எண்ணம் அறிவு. அறிவு எண்ணமாகத்தான் எழுகிறது. இப்போ தெளிவு, எனக்கு இந்த விஷயத்தில் நான் மிக தெளிவாக இருக்கேன், எனக்கு குழப்பமே இல்லை
தெளிவு என்ன? அதுவும் ஒரு எண்ணம். அறிவு, தெளிவு, புரிந்து கொள்கின்ற சக்தி, புரிந்து கொள்ளுதல், அறிதல், இதெல்லாமே எண்ணங்கள் தான். அறிவு, தெளிவு, புரிந்து கொள்ளுதல், அடையாளம் கொள்ளுதல், ஓ இவங்க தான் என்று அடையாளம் காணுதல். இது எல்லாமே நமக்கு என்னன்னா ஒரு உறுதி. ஒரு செயலை செய்வதில் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த உறுதிங்கிறது என்ன? உறுதி, குழப்பமின்மை, தெளிவாக இருத்தல், இது எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் என்ன சொல்றோம்? சேர்த்து புத்தின்னு சொல்றோம். மனஹா புத்தின்னு பிரிச்சுடுற மாதிரி எண்ணங்களையே இன்டலெக்சுவல் சைட் ஆஃப் தி மைண்ட்னு சொல்றோம். அதுவும் எண்ணங்கள், இதுவும் எண்ணங்கள் தான். அதே மாதிரி நமக்கு நினைவாற்றல், மெமரின்னு சொல்றோம். நினைவாற்றல்னு சொல்றோமே, நினைவு கூறுதல். பழசெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்திச்சுன்னா உங்களால் சொல்ல முடியும். சின்ன வயசுல ஸ்ரீலங்காவில் எந்த ஊரில் பிறந்திருந்தோம், எப்படியெல்லாம் இருந்தது ஜாஃப்னா ஒரு காலத்தில், அங்கே கண்டி முருகன் கோயிலில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்ததெல்லாம் இப்போ நினைவு கூர்ந்து உங்களால் சொல்ல முடியும். அதை எங்கேருந்து சொல்கிறீங்க? அங்கு உற்சவங்கள், அங்கு சூரசம்ஹாரம் எப்படி நடந்தது, அதே மாதிரி இப்போ சிட்னி முருகன் கோயிலுக்கும் நடத்த முயற்சிக்கிறார்கள், நடத்துகிறாங்க இல்லைன்னு சொன்னால். அதே மாதிரி இங்கேயும் நடக்குதுன்னு சொன்னால் எப்படி சொல்ல முடிகிறது? அங்கு நடந்ததை சின்ன வயசில் நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்க, அந்த பார்த்தெல்லாம் உங்கள் நினைவில் இருக்குது. இப்போ பார்க்கல, ரொம்ப வருஷமாக கூட பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி நினைவு வந்து உங்களுக்கு வருது? அந்த நினைவுங்கிறது எங்கே இருக்குது உங்களுக்கு? நினைவுங்கிறது எண்ணமாகத்தான் இருக்கிறது. இதுக்கு மெமரின்னு சொல்கிறோம். இப்படி மனம் என்றும் புத்தி என்றும் இந்த நினைவு மெமரி என்றும் இவ்விதமாக பல்வேறு விதமான எண்ணங்கள் எல்லாம் கூட்டு தான் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மனம், அந்தக்கரணம்னு சொல்கிறோம். இப்போ சொல்லுங்க, இந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு விளங்குகின்றனவா இல்லையா? எல்லா எண்ணங்களும் அறியப்படுகின்றவையா இல்லையா? இந்த எண்ணங்கள் எல்லாமே அறியப்படுகின்றன, எல்லாமே அறியப்படுபவை. உங்களுக்கு அறியப்படாவிட்டால் நீங்க எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியாதுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? எனக்கு அறியாமை இருக்கிறது அப்படி எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இது தெரிந்திருக்கிறது அப்படி எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய அறியாமை உங்களுக்கு விளங்குகிறது, உங்களுடைய அறிவு உங்களுக்கு விளங்குகிறது. அதனாலதான் விநாயகர் அகவல்ல சொல்லியிருக்க அழகா, அறிவும் அறியாமை ரெண்டுமே அறியப்படும் பொருள்னு. இருள் வெளி இரண்டுக்கும் ஓரிடம் என்ன, இருள் வெளி இரண்டுக்கும் ஓரிடம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்த பொருள் தெரியுமா? அறிவும் அறியப்படுகின்ற எண்ணம், அறியாமையும் அறியப்படுகின்ற எண்ணம், குழப்பமும் அறியப்படுகின்ற எண்ணம், தெளிவும் அறியப்படுகின்ற எண்ணம், சந்தேகமும் அறியப்படுகின்ற எண்ணம், பயம் அறியப்படுகின்ற எண்ணம், பயமின்மை ஃபியர்ல அதுவும் அறியப்படுகின்ற எண்ணம், தெளிவு உறுதி அறியப்படுகின்ற எண்ணம், பொறாமை ஆசை, இந்த கோபம் அறியப்படுகின்ற எண்ணம். யாருக்கெல்லாம் கோபம்னா என்னன்னே தெரியாது? கை தூக்குங்க. கோபமா அப்படின்னா என்ன? யாருக்கு தெரியாது கோபம்? மகாத்மா பார்க்கலாம். கோபம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குது. கோபம்னா கோபத்தை நம்ம கண்ட பார்க்க முடியாது, காதுல கேட்க முடியாது. ஆனா கோபம்னு ஒண்ணு இருக்கு, நல்லா தெரியுது. அந்த கோபம் கூட மனதின் எண்ணமாகத்தான் இருக்கிறது. இப்போ கோபமும் அறியப்படுகின்ற ஒன்று, பொறாமையும் அறியப்படுகின்ற ஒன்று, எல்லாமே அறியப்படுகின்றவைன்னு சொன்னா, இப்போ கடைசியில ஒன்று வருது, எல்லாமே அறியப்படுகின்றேன்னு சொன்னா யாருக்கு எல்லாமே யாரால் அறியப்படுகின்றன? யாருக்கு இது எல்லா எண்ணங்களும் விளங்குகின்றன அப்படின்னா, இந்த எண்ணம் எல்லாம் இருக்கிறதும் வருவதும் போவதும் எல்லாமே யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியும். என் மனசு எனக்கு தான் தெரியும் சொல்லுவோம் வேற அப்படின்னு. என் மனசு எனக்கு தான் தெரியும், என் கவலை எனக்கு தான் தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்க யாருக்குமே தெரியாது.
அடுத்தவங்க மைண்ட் ரீடர்ஸ் யாரும் இல்லை, இருந்தாலும் யூஸ்லெஸ், அது வேண்டியது அவசியம் இல்லை நமக்கு. அப்போ எனக்கு மட்டும்தான் எண்ணங்கள் எல்லாம் தெரியுதுன்னு சொன்னா அப்ப நீங்க யாரு? அப்படி எண்ணங்கள் எல்லாம் எனக்கு விளங்குகின்றனன்னு சொன்னா இந்த நான் அறிகிறேன், எண்ணங்களும் அறியப்படுகின்றவை. இப்ப அடுத்து இன்னொன்னு சொல்லணும், இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க, யாருக்கெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாதுங்க? சந்தேகம் இருக்க யாருக்காவது? நான் இருக்கிறேன் என்கின்ற அறிவு இருக்கிறதா இல்லையா? யாருக்கா சந்தேகம் வந்துச்சுன்னா பக்கத்துல கேளுங்க, நான் இருக்கிறேன்னா எனக்கு தெரியலையேன்னு. அவங்கள தனியாவே வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்க எல்லாமே என்னமோ சரியில்லை, சுவாமிகிட்ட பாட கேட்க போய் என்னமோ ஆயிடுச்சோ என்னவோ தெரியும். அப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு அதுவும் என்ன அறிவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு நான் இன்னைக்கு சிறப்பாக தமிழை உரையாற்றாவிட்டாலும் தெளிவாக எனக்கு இருக்கிற அறிவை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். நான் இருக்கிறேன் என்பதுவே என்ன அறிவு. நான் இருக்கிறேன் என்கின்ற அறிவும் கூட எண்ணமாகத்தான் இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்பதும் ஒரு என்ற அறிவும் என்ன ஒரு எண்ணம். அப்ப இந்த நான் இருக்கிறேன் என்ற அறிவு, நான் இருக்கிறேன் என்ற அறிவாக இருக்கின்ற எண்ணம் இருந்தால்தான் பாக்கி எண்ணங்கள் எல்லாமே, எண்ணங்கள்னா பாக்கி இந்த ஆசை, கோபம், பயம், அறிவு, அறியாமை, மற்ற எண்ணங்களும் இருக்க முடியும். நான் இருக்கிறேன் என்ற அறிவு எப்ப நமக்கு இல்லையோ மற்ற எண்ணங்கள் நமக்கு விளங்காது. அப்ப எது இருந்தாதான் மற்ற எண்ணங்கள் இருக்கும்? நான் இருக்கிறேன் என்ற அறிவு இருக்கிறப்ப மட்டும்தான் ஆசை இருக்கும், கோபம் இருக்கும், பயம் இருக்கும், அறியாமை இருக்க முடியும், பொறாமை இருக்க முடியும், கோபம் இருக்க முடியும், எல்லாம் இருக்க முடியும். இப்ப நான் இருக்கிறேன் என்ற அறிவும் எண்ணம்தான். அதுதான் என்ன சொல்றோம்? அகங்காரகான்னு சொல்றோம். அப்ப இத்தனை எண்ணங்களுமே நமக்கு அறியப்படுபவை. எல்லா எண்ணங்களும் அறியப்படுபவை. எப்படி சொல்றீங்க? அப்ப நான் இருக்கிறேன் என்கின்ற அறிவும் அறியப்படுகின்ற எண்ணம். ஆனா நான் என்பது அறிகின்ற பொருள். நான் இருக்கிறேன் என்பது கூட அறியப்படுகின்ற ஒரு எண்ணம். அது எப்படி சொல்றீங்க அப்படின்னா நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் எப்ப இருக்கு தெரியுமா? விழிப்பு நிலையில மட்டும்தான் இருக்கும். ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கிறேன் என்ற அறிவு நமக்கு இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல நான் இருக்கிறேன் என்ற அறிவு இருக்கிறதா? நல்லா யோசிச்சு சொல்லணும். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கா? சொல்லுங்க. இல்ல. ஆனா இப்ப இருக்கா? இப்ப. அப்ப நான் இருக்கிறேன் என்ற அறிவு ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாததுனாலதான் அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு என்ன இல்லை தெரியுமா? கோபம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் நமக்கு எல்லாருக்குமே தூக்கம்னா ரொம்ப பிடிக்குது. எல்லாருக்கும் தூக்கம் ஒரு டெம்பரரி சுகம். என்னன்னா அதுல கவலையே இல்லை. ஏன்னா எல்லா எண்ணங்களும் ஒடுங்கிடும். தூக்கத்துல எல்லா எண்ணங்களும் ஒடுங்கிடும். ஏன்னா அப்படிதான் மனம் இயங்குகிறது. நிறைய பாடம் படிச்சாதான் அதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியும். இந்த சின்ன வகுப்புல உங்களுக்கு இந்த 2 நாள் வகுப்புல சொல்றதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. அப்ப எல்லா எண்ணங்களும் இருக்கணும்னு சொன்னா நான் இருக்கிறேன் என்ற அறிவு இருந்தால் மற்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றன. நான் இருக்கிறேன் என்ற அறிவு ஒடுங்கிய நிலையில் மற்ற எண்ணங்களும் ஒடுங்கி விடுகின்றன. இல்லையா? அப்ப ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு எண்ணங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன் என்ற அறிவும் இல்லை, மற்ற எந்த எண்ணங்களும் இல்லை.
எல்லா எண்ணங்களும் ஒடுங்கி இருக்கின்றன. எல்லா எண்ணங்களும் இன்க்ளூடிங் தி நாலேஜ் ஐ ஆம் ரிமைன்ஸ் ரிசால்வ். அதனால் என்ன சொல்கிறோம்? அதுதான் ஆழ்ந்த உறக்க நிலைன்னு சொல்கிறோம். நான் இருக்கேன்ற அறிவு எனக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உறக்க நிலையே அல்ல, விழிப்பு நிலை. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த மனம், இந்த இத்தனை எண்ணங்களோட கூட்டு தான் மனம்னு சொன்னால் மனமும் அறியப்படுகின்றது. எப்படி சொல்கிறோம்? ஆழ்ந்த உறக்க நிலையில் இந்த அனைத்து எண்ணங்களும் ஒடுங்கி இருக்கும் பொழுது ஒடுங்கி இருப்பதும் இந்த எண்ணங்கள் இல்லாமை அறியப்படுகிறது. விழிப்பு நிலையில இந்த எண்ணங்கள் எல்லாம் இருப்பது விளங்குகிறது. கவனிச்சிங்களா? அப்ப எண்ணங்கள், விழிப்பு நிலையில் எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆழ்ந்த உறக்க நிலையில் எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்குகின்றன. All these thoughts remain resolved in deep sleep state. All these thoughts are there in waking state. அப்போ விழிப்பு நிலையில் எண்ணங்கள் இருப்பது விளங்குகிறது. ஆழ்ந்த உறக்க நிலையில் எண்ணங்கள் எல்லாம் இல்லாமை விளங்குகிறது. அப்படின்னு சொன்னா இந்த எண்ணங்கள் எல்லாம் அறியப்படுபவை இல்லையா? எல்லா எண்ணங்களும் அறியப்படுபவை. எல்லா எண்ணங்களும் அறியப்படுபவைன்னு சொன்னா நமக்கு இருக்கிறதே மூன்று மனநிலைகள் தான். நான்காவதாக ஒரு மனநிலை நமக்கு கிடையாது. ஆழ்ந்த உறக்க நிலை, விழிப்பு நிலை, கனவு நிலை. waking, dream and deep sleep state. இந்த மூன்று மனநிலைகளும் என்னன்னா மூன்று விதமான நமக்கு அனுபவங்கள். 3 states of experience, 3 states of mind. விழிப்பு நிலையில நமக்கு இந்த வெளி உலகம் விளங்குகிறது, புலன் சக்திகள் இயங்குகின்றன, எல்லா எண்ணங்களும் நமக்கு இருக்கின்றன. கனவு நிலையில நமக்கு இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கேன் என்ற அறிவு ஆகின்ற எண்ணம் ஒடுங்கும் பொழுது, எல்லா எண்ணங்களும் ஒடுங்கும் பொழுது, புலன் சக்திகளும் ஒடுங்கி விடுகின்றன, செயலுறுப்பு கர்ம இந்திரியங்களும் ஒடுங்கி விடுகின்றன, ஞான இந்திரியங்களும் ஒடுங்கி விடுகின்றன, பிராணங்கள் மட்டும் இயங்குகின்றன. அப்போ புலன்கள் எல்லாம் நமக்கு ஒடுங்கி விடுவதால இந்த வெளியில நமக்கு பர்செப்ஷன், நோக்குதல் என்ற ஒன்று நடைபெறுவதனால இந்த வெளி உலகம் நமக்கு இருந்தாலும் இல்லாத மாதிரி. ஆழ்ந்த உறக்கத்துல வெளி உலகம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க? உலகம் இருந்தாலும் தூங்குகிறவருக்கு உலகம் இல்லை. ஏன் இல்லைன்னா, ஏன் இல்லை வெளி உலகம்னா? உலகம் விளங்குவதில்லையே. ஏன் உறங்குகிறவருக்கு உலகம் ஏன் விளங்குவதில்லை அப்படின்னு கேட்டா, புலன் சக்திகள் எல்லாம், ஞான இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கி இருப்பதால, நோக்குதல் பர்செப்ஷன் ஒன்று ஏற்படாததால, வெளி உலகம் நமக்கு அறியப்படாததால வெளி உலகம் இருந்தாலும் இல்லாத மாதிரி. ஆழ்ந்த உறக்கத்துல வெளி உலகம் இருந்தாலும் இல்லாத மாதிரி புலன் சக்திகள் எல்லாம் ஒடுங்கி விடுவதனால, ஏன் ஒடுங்கிடுச்சுன்னா எல்லா எண்ணங்களும் ஒடுங்கிடுச்சு. ஏன் எல்லா எண்ணங்களும் ஒடுங்கிடுச்சுன்னா நான் இருக்கேன்ற அந்த எண்ணமும் ஒடுங்கிடுச்சு. அதான் ஆழ்ந்த உறக்க நிலைன்னு சொல்றோம். இதுதான் இந்த 2 நிலைக்கு வித்தியாசம். ஆனா கனவு நிலையில நமக்கு வெளி உலகம் இல்லை, ஆனா புலன்களோடு சேர்ந்து மனம் இயங்குவதில்லை. மனம் தனித்து இயங்கினால நமக்கு என்ன, நம்முடைய ஆழ்மனதில் இருக்கின்ற பகலிலே நாம் பெற்ற அனுபவங்களுடைய காரணமாக நமக்குள்ளேயே ஒரு உலகத்தை அது நம்முடைய எண்ணங்களால் தோற்றுவிக்கப்படுகின்ற உலகத்தை நம்ம கனவாக பார்க்கிறோம். கனவும் நமக்கு விளங்குகிறது இல்லையா? இப்போ கனவும் விளங்குகிறதுன்னு சொன்னா மனதினுடைய கனவு நிலையும் விளங்குகிறது, மனதின் விழிப்பு நிலையும் விளங்குகிறது, மனதின் ஆழ்ந்த உறக்க நிலையும் விளங்குகிறது. அப்படின்னு சொன்னா இந்த மனதின் 3 நிலைகளும் விளங்குகின்றன, 3 நிலைகளும் அறியப்படுகின்றன. Deep sleep state of the mind also is known. The dream state of the mind also is experienced.
வேக்கிங் ஸ்டேட் ஆஃப் தி மைண்ட் ஆல்சோ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சொன்னால் எல்லாமே அறியப்படுபவைகளுக்குள்ளேயே அடக்கம். இந்த 3 நிலைகளையும் அறிந்து கொண்டு அந்த 3 நிலைகளினின்றும் வேறாக இருக்கின்ற அறிகின்ற பொருள் எது? அதுதான் மனதிற்கே இருப்பாக உள்ள பொருள். கனவு நிலை அறியப்படுகிறது, விழிப்பு நிலை அறியப்படுகிறது, ஆழ்ந்த உறக்க நிலை. மனதின் 3 நிலைகளும் மனதினுடைய நிலைகள். இந்த மனதின் 3 நிலைகளும் விளங்குகின்றனன்னு சொன்னா யாருக்கு விளங்குது? நான் நேற்றைய இரவு நன்கு உறங்கினேன், கட்டை போல உறங்கினேன், எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்பதை எப்போ சொல்கிறோம்? காலையில் எழுந்து சொல்கிறோமே. அப்படின்னா நீங்கள் அந்த முந்தைய நாள் இரவு உறக்கத்தில் நீங்கள் இருந்தீங்களா இல்லையா? உறக்கத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இருந்ததுனால தான் அடுத்த நாள் எழுந்து சொல்லவே முடிகிறது. அப்படின்னு சொன்னால் அந்த அடுத்த நாள் எழுந்து முந்தைய நாள் இதனுடைய அனுபவத்தை சொல்ல முடியுன்னு சொன்னால் அந்த முந்தைய நாள் இந்த இரவின் அந்த ஆழ்ந்த உறக்க நிலை உங்களால் அனுபவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த உறக்க நிலை விளங்கியது யாருக்கு? அப்படின்னா எந்த ஒன்று இருப்பதால் எந்த ஒரு பொருளினுடைய இருப்பில் ஆழ்ந்த உறக்க நிலை விளங்குகிறதோ, எந்த ஒரு பொருளுடைய இருப்பில் கனவு நிலை விளங்குகிறதோ, எந்த ஒரு பொருளுடைய இருப்பினால் மட்டுமே விழிப்பு நிலையும் ஆழ்ந்த உறக்க நிலையும் கனவு நிலையும் விளங்குகிறதோ அந்த ஒரு பொருள் இந்த 3 நிலைகளினின்றும் வேறானது. ஆனால் அந்த பொருள் அறியப்படுவதல்ல, அறிகின்ற பொருள்னு சொல்கிறோம். உண்மையில அந்த அறிதல் கூட செயல் கிடையாது. அதனுடைய ஸ்வரூபம் அந்த பொருள்தான் நுண் உணர்வு. அதுக்கு ஈக்குவலண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஈக்குவலண்ட்டாக தமிழில் வார்த்தை வேணும்னா மாணிக்க வாசகத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கணும். வேற எங்கேயுமே அதுக்கு எந்த புக்லையும் புரிஞ்சுக்க முடியாது. கான்ஷியஸ்னஸ்ங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலண்ட் தமிழ் வேர்டு என்னன்னா நுண் உணர்வு. அப்ப சாட்சியாக இருக்கிறது. சாட்சியா நோக்குகின்ற பொருள் எப்படி நோக்கப்படுகின்ற பொருளாக முடியும்? ஆனால் தான் சொன்னார் நோக்கு அறிய நோக்கே, நுணுக்கறிய நுண் உணர்வே. இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த அறிகின்ற பொருள் நான் சொன்னதுனால நுண் உணர்வு தான் அங்கு அறிகின்ற பொருளாக இருக்குன்னு சொல்றப்போ, அறிதல் என்பது நுண் உணர்வின் செயல் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அறிதல் என்பது நுண் உணர்வின் செயல் அல்ல. Knowing is not an action of consciousness. அதனுடைய இயல்பு அது அப்படிதான் இருக்கு, அறிவாக தான் அது இருக்குன்னு சொல்றது. எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, இங்கு வெளிச்சம் இருக்கிறது, ஒளியிலே இந்த மைக் என்ற பொருள் விளங்குகிறது. மைக்குக்கும் ஒளிக்கும் இடைவெளி இல்லை. ஒளி இருப்பதால் மட்டுமே இந்த மைக் விளங்குகிறது. ஒளி இல்லையே மைக் விளங்கவே முடியாது. மைக்கிற்கு இருப்பு என்ற ஒன்றும் இல்லாமல் போகும். விளங்காத போது அதற்கு இருப்பு கிடையாது. அப்போ இந்த மைக் என்பது ஒளியின் இருப்பிலே விளங்குகிறது. நம்ம என்ன சொல்றோம்? இந்த மைக்கை விளங்கச் செய்வது எது? தாமாக ஒளிராத பொருள்களை எது விளங்கச் செய்கிறதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? இந்த தாமாக ஒளிராத பொருள்களை விளங்கச் செய்கின்ற பொருள் ஒளின்னு சொல்லுவோம். இப்போ விளங்கச் செய்கின்ற பொருள் ஒளின்னு சொன்னாலும், தாமாக விளங்காத பொருள்களை விளங்கச் செய்கின்ற பொருள் ஒளி. அப்படின்னா இங்கிலீஷில் இல்லுமினேட்டர்னு சொல்கிறோமே. The light illuminator is the light. The illuminator of all these opaque things is the light ன்னு சொன்னா,
அப்போ இல்லுமினேட்டிங் அப்படிங்கிறது, இல்லுமினிங்கிறது ஒரு செயலா? லைட் ஏதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏதாவது செயல் புரிந்து இந்த தாமாக ஒளிராத ஒப்பேக் பொருள்களை ஒளிரச் செய்கிறதா? சொல்லுங்க. ஏதாவது வேலை செய்யணுமா லைட்டுக்கு? இப்போ சூரியன் காலையில் பார்க்குறோம், பகலில் சூரியன் நமக்கு பொழுது விழிஞ்ச உடனே சொல்கிறோம், சூரியன் ஏதாவது கஷ்டப்படணுமா எல்லாத்தையும் ஒளிர வைக்கிறதுக்கு? ஒன்றும் கஷ்டம் பண்ண வேண்டாம். சூரியன் இருந்தாலே போதும், எல்லாம் சூரிய ஒளியில் விளங்குகின்றன. இருப்பதாலேயே எல்லாம் ஒளிர்கின்றன. அப்போ ஒளிரச் செய்தல் என்பது சூரியனுடைய செயல் அல்ல, அது ஸ்வரூபம் இல்லையா? அப்போ ஒளிரச் செய்தல் என்பது செயல் கிடையாது. பின்ன அந்த ஒளி எல்லா இந்த மைக்கை ஒளிரச் செய்யுன்னு சொன்னா, ஒளிரச் செய்கின்ற பொருள் ஒளி அப்படின்னு சொல்றோம். ஆனா என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த தாமாக ஒளிராத மைக்கை ஒளிரச் செய்கின்ற பொருள் ஒளின்னு சொன்னாலும் இல்லையா, இந்த ஒளிரச் செய்கின்றது என்பது அது செயல் அல்ல, அது ஸ்வரூபம். தன் இருப்பில் எல்லா பொருள்களும் விளங்குகின்றன. அதே மாதிரி தான் இங்க அறிகின்ற பொருள்னு சொன்னா, இந்த மனதின் 3 நிலைகளையும் அறிகிறது. மனதின் மூலம் புலன்களை அறிகின்றது, புலன்களின் மூலம் இந்த வெளி உலக அனைத்தையும் அறிகின்றது. அப்படின்னு சொன்னா அறிகின்ற பொருள் இந்த பரம்பொருள், அறிவாயிருக்கின்ற பரம்பொருள், நுண் உணர்வாயிருக்கின்ற பொருள் பரம்பொருள். இந்த அறிதல் என்பது நுண் உணர்வின் செயல் அல்ல, அது ஸ்வரூபம். The illumining is not an action, it is the very nature. Yeah, how illumining the entire world is not an action on the part of the sun, the very nature of the sun. அதே மாதிரி அறிதல் அப்படிங்கிறது இந்த நுண்ணுணர்வின் செயல் அல்ல, அது ஸ்வரூபம். இந்த நுண் உணர்வு தான் நான் இப்ப அலை என்ற சொல், அது சப்ஸ்டாண்டிவ். அதுக்கு நீர் என்பது சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி நான் என்கிறது சப்ஸ்டாண்டிவ். இந்த நுண் உணர்வு கான்ஷியஸ்னஸ் என்பது சப்ஸ்டன்ஸ். எப்படி நீர் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா, ஒரு பொருள் இல்லை என்றால் அலை என்ற சப்ஸ்டாண்டிவ் இந்த சொல்லுக்கு பொருள் இருக்காதோ, அதே மாதிரி இந்த நுண் உணர்வு கான்ஷியஸ்னஸ் என்ற சப்ஸ்டன்ஸ் இல்லாமல், பொருள் இல்லாமல் நான் என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை. புரிகிறதா? அப்போ அந்த நுண் உணர்வாக இருக்கின்ற நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருக்கின்ற, அனைத்தையும் அறிகின்ற பொருளாக, அறிவே சொரூபமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான் இந்த பிரபஞ்சத்திற்கே இருப்பாக இருக்கிறது. அது இன்னும் எப்படி அப்பொருள் பிரபஞ்சத்திற்கே இருப்பாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய இன்னும் படிக்கணும். அது எப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். அங்கே ஒரு நாளைக்கு இங்கே ஒரு நாளைக்கு கிடையாது. சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக தொடர்ந்து முறைப்படி படித்தா இன்னும் நல்ல தெளிவாக விளங்கும். நான் சும்மா தொட்டு தான் உங்களை விடுறேன், ஒன்றுமே சொல்லித்தரல உங்களுக்கு. சும்மா இதொன்னே இட்ஸ் வெரி பேசிக், வெரி வெரி பேசிக். எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொன்னால், இது நீங்கள் சும்மா கேட்டிருக்கீங்க, இன்றைக்கி கொஞ்சம் தான் கேட்டிருக்கீங்க. இது ஒரு நாள் விஷயம் இல்லை. இந்த நுண்ணுணர்வு தான் பரம்பொருள் அப்படியே உறுதியாக ஆணித்தரமாக, அதை தவிர வேறு ஒரு பரம்பொருள் இங்கே கிடையாதுன்னு ஆணித்தரமாக அடித்து சொல்றதுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் பாடம் கேட்டு புரியும்போது சந்தேகங்கள் வந்தால் சந்தேகங்கள் எல்லாம் மீண்டும் 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 கேட்டு அந்த சந்தேகங்களை தெளிந்து பிறகு உறுதியாக ஆன பிறகு கூட உண்மையிலேயே நான்
அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கா, வேறு பொருள் இருக்கா, என்ன பொருள் இருக்கு? இந்த நான் சொல்றமே, இந்த அறியப்படுகின்ற உடம்பா? எது உடம்பு? நானா? பொருள்கள் நானா? இந்த கர்மேந்திரங்கள் நானா? எண்ணங்கள் நானா? பிராண்கள் நானா? எது உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆள் சிந்திக்கிறப்போ, இது நாமளா சிந்திக்கக்கூடாது, நாமவே உட்கார்ந்து சிந்திக்கவே கூடாது. முறைப்படி சாஸ்திரத்தை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக புரிந்து கொண்டவரிடம் நாம் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு நாள் விஷயம் கிடையாது. அப்படி புரிந்து கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் கேட்கணும். இப்ப கேட்டு புரிந்து உறுதியாக ஆகும் பொழுது அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெளிவாக அறிவு இருக்கிறதா இல்லையாங்கிறது விளங்குறப்ப உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சாதான், அப்போ அதுதான் முதல்ல அது புரிஞ்சிருக்கணும். நானுங்கிற சொல்லுக்கு வேறு பொருள் இல்லை அப்படி தெரிஞ்சுக்கிறப்போ அந்த பொருள் தான் இந்த பிரபஞ்சத்திற்கே இருப்பாக இருக்கின்ற பரம்பொருள் அப்படிங்கிறது அடுத்தது ஒரு தெளிவாக விளங்கணும். அப்போதான் அறிவு நமக்கு முழுமையாகிறது. அறிவின் முழுமையே நிறைவு. அதனாலதான் சொல்லுவாங்க, இப்ப நமக்கு எல்லாமே நான் இருக்கிறேன் என்ற அறிவு நமக்கு இருக்கிறது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவு இருக்கிறது, விலங்குகளுக்கு இந்த அறிவு இல்லை. அதனாலதான் 5 அறிவு படைத்ததுன்னு சொல்றோம். நமக்கு 6வது, அதுக்கெல்லாம் பாக்கியெல்லாம் தெரியும். 6வது ஒரு அறிவு இல்லைன்னா என்னன்னா, நான் இருக்கிறேன் என்ற அறிவு மாட்டிற்கோ, யானைக்கோ, குதிரைக்கோ, புலிக்கோ, சிங்கத்திற்கோ இல்லை. ஆனால் எந்த ஒரு மிருகம் நான் யானை, நான் சிங்கம், நான் காட்டுக்கே ராஜா அப்படி சிங்கம் சொல்றது நம்ம தான் சொல்றோம். நான் இருக்கிறேன் என்ற அறிவு விலங்குகளுக்கு இல்லை. அதனால்தான் நம்ம எல்லாம் யாருன்னா more sophisticated, most sophisticated of all the creatures. Why? Because we are blessed with this knowledge. I know I am. நான் இருக்கிறேன்ங்கிற அறிவிற்கு, நான் மனிதன்கிற எண்ணம் வேற இருக்கு. ஆனா நம்முடைய அறிவு இவ்வளவு இருக்கு. மற்ற விலங்குகளுக்கு இருக்கேங்கிற அறிவே கிடையாது. அப்ப நமக்கும் என்ன இல்லைன்னு கேட்டா, பகவான் நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது, நமக்கும் பாதி அறிவு தான் இருக்கு. நான் இருக்கேன் என்ற அறிவு இருக்கே தவிர நான் என்பது யார் என்கிற அறிவு நமக்கு இல்லை. நான் யார் அப்படிங்கிற அறிவு நமக்கு இல்லாததுனால ரொம்ப ஹாப்பியா இந்த உடம்பையே நான்னு எடுத்துக்கிறோம். அப்பப்போ உடம்பை நான் எடுத்துக்குவோம், அப்பப்போ பொருள்களை நான் எடுத்துக்குவோம், அப்பப்போ நம்ம இந்த பான்களை நான் எடுத்துக்குவோம். எல்லா பக்கம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு கோபம் வருது, எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு துக்கம் இருக்கு, எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கஷ்டம், எல்லாம் எனக்கு, எல்லாமே உடம்பையும் நான் எடுத்துட்டு இருக்கிறோம். நான் என்ற சொல்லுக்கு பொருளாக உடம்பையும் எடுத்துக்கிறோம், மனதையும் எடுத்துக்கிறோம், புலன்களையும் எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு நான் என்பது யார் அப்படிங்கிறது தெரியாது. நான் என்ற சொல்லுக்கு உண்மையில என்ன பொருள் நமக்கு தெரியாது. நான் யாருன்னு தெரியாது. அப்ப நம்முடைய அறியாமை எப்படின்னா, நமக்கு பாதி அறிவு இருக்கிறது, பாதி அறியாமை இருக்கிறது. நான் யார் என்பது எனக்கு தெரியாதுங்கிறது மட்டும் இல்லை, நான் யார் என்பது எனக்கு தெரியாதுங்கிறதே எனக்கு தெரியாது. அதுதான் என்ன சொல்றது, இன்னசென்ஸ். ஏன் நான் யாருங்கிறது தெரியாதுன்னு சொன்னா இக்னோரன்ஸ். நான் யாருங்கிறது எனக்கு தெரியாதுங்கிறது இன்னசென்ஸ். இன்னும் ஒரு படி மேல. அப்ப இங்குதான் நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது, நீ 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 உனக்கு பாதி அறிவு இருக்கு. அதனால நீ மற்ற உயிர்களை காட்டிலும் ஒரு மனிதன்
உயர்ந்தவன் மேலானவன். ஏன்னா உனக்கு பாதி அறிவு இருக்கு. என்ன இருக்கு? நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பாதி அறிவு இருக்கு. அந்த பாதி அறிவினால்தான் இந்த நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதே ஒண்ணு இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு நீங்கன்னு சொன்னா அறியாமையுடைய முழுமையான அறியாமை. இப்ப எந்த விலகுக்கும் என்ன, நான் இருக்கேனுங்கிற அறிவும் கிடையாது, நான் யாருங்கிற அறிவும் கிடையாது. அதனால மற்ற விலங்குகள் எல்லாம் அறியாமையில மூழ்கி இருக்கு இல்லையா? டோட்டல் இக்னோரன்ஸ். அதனால அவருக்கு சந்தோஷம், துக்கமே இல்லை. அப்போ முழுமையான அறியாமையிலும் துக்கம் இல்லை. எப்படி? தூங்கி போயிட்டா நம்மளும் மிருகம் மாதிரி தான், பிராணம் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். நமக்கு என்ன, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவும் இல்லை. தூங்கிட்டீங்கன்னா, விழிச்சிட்டிங்கன்னா பாதி அறிவு, தூங்கிட்டா பாதி அறியாமை, பாதி இல்லை முழு அறியாமை. அப்போ அறியாமையின் முழுமையில் நமக்கு துக்கம் இல்லை. அதான் ignorance is bliss. புரியுதா? டோட்டல் ignorance is bliss. ஏன்னா முழுமையான அறியாமையில் நமக்கு துக்கம் இல்லை, அது பிளிஸ். ஆனா மனிதனா பிறந்துட்டு ஓஹோ அப்ப நம்ம தூங்கிட்டே இருக்கலாமேன்னு நினைச்சோம்னா அதுவும் முடியாது. ஆனா நமக்கு பாதி அறிவு எதற்கு கொடுத்திருக்கிறாரு பகவான் சொன்னா, இந்த பாதி அறிவை முழுமையான அறிவாக ஆக்கிக் கொள்ளணும். இப்ப நான் இருக்கேன் என்ற பாதி அறிவு நான் யார் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது அறிவு முழுமையாகிறது. அந்த அறிவின் முழுமையில் நிறைவு, அறிவின் முழுமையே நிறைவு. டோட்டல் நாலேஜ் இஸ் fullness, happiness. Total ignorance is bliss. ஆனால் இப்போ டிக்ஷனரியில் இந்த மீனிங் உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டு ஒன்றா போட்டிருப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிளிஸ் வேணுமா ஹாப்பினஸ் வேணுமாங்க. பிளிஸ் வேணுன்னா தூங்கி போயிடலாம், ஹாப்பினஸ் வேணுன்னா இன்னும் பாதி தூக்கத்திலிருந்து முழுசாக விழுந்திருக்கணும். சரியா? முழுசா விழிக்கணும். அப்போ அறிவின் முழுமையே நிறைவுன்னு சொன்னா, இப்போ அதனால்தான் நீ யார் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது உடம்பினின்று உடம்பை கடந்து பொருள்களை கடந்து மனதின் பிராணங்களை கடந்து எல்லா எண்ணங்களையும் கடந்து நான் இருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தையும் கடந்து அந்த எல்லா எண்ணங்களும் இருக்கின்றதையும் இல்லாததையும் இருக்கின்ற போதும் இல்லாத போதும் இருப்பதையும் இல்லாதையும் அறிந்து கொண்டு விளக்கிக் கொண்டு எந்த ஒன்று இருக்கிறதோ, எந்த ஒரு பொருள் இருப்பதால் தான் எண்ணங்கள் இருப்பதும் இல்லாமையும் விளங்குகிறதோ அதுதான் நுண்ணுணர்வு. எண்ணங்கள் இல்லைன்னு விளங்குதே, யாருக்கு விளங்குகிறது? எப்படி விளங்கிச்சுன்னு கேட்டா, அது விளங்கச் செய்த ஒரு செயல் கிடையாது. வெளிச்சம் இருக்கு, நமக்கு மயக்கு விளங்குகிறது. அதில் விளங்கச் செய்த செயல் கிடையாது, இருப்பதால் விளங்குகிறது. எண்ணங்கள் இருந்தால் இப்போ கை காட்டுனா கை விளங்குது, கை எடுத்துட்டா கை இல்லாதவங்களுக்கு விளங்குது. எப்படி விளங்குது? வெளிச்சத்தால். நுண் உணர்வு இருந்து கொண்டே இருப்பதால எண்ணங்கள் வரும்போது எண்ணங்கள் விளங்குகின்றன, எண்ணங்கள் ஒடுங்கும் பொழுது எண்ணங்கள் இல்லாமல் நமக்கு விளங்குகிறது. அது எப்படி இல்லையா? அப்போ எந்த ஒன்று இருந்து கொண்டே இருப்பதால் எண்ணங்கள் ஒடுங்கியதும் விளங்குவதோ எண்ணங்கள் இருப்பதும் விளங்குகிறதோ மனதிற்கு இருப்பாக இருப்பது அது நுண்ணுணர்வு. அந்த நுண் உணர்வு தான் நான் என்ற சொல்ல போய் எங்க போய் போடுறது? நான் உடம்பெல்லாம் எடுத்தாச்சு, பொருளெல்லாம் அதை வெளியே எடுத்தாச்சு, எங்க போடுறது? எதுக்கு அங்கே எங்க அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா நுண் உணர்வு தான் பொருள்னாச்சு. அப்ப நான் யார் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது அறிவு முழுமையாகிறது. நல்ல தெளிவாக முழுமையான அறிவில் நமக்கு என்ன வழங்கும்னா அந்த நுண்ணுணர்வை தவிர வேறு ஒரு பொருள் இங்கு இல்லை, அதுதான் பரம்பொருள். இப்ப பரம்பொருள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா இந்த உலகத்திற்கு எல்லாமே பரம்பொருள் தான். எப்படி நீர் எந்த அலையோ கடலோ அல்ல, ஆனா முழு கடலும் எல்லா அலைகளும் நீர் தான்.
இப்ப துக்கம் அந்த பரம்பொருளுக்கு நுண் உணர்வுக்கு துக்கம் இருக்கிறதா சொல்லுங்க. துக்கம் என்கிற எண்ணம் இருப்பதும் இல்லாமல் விளங்குவது நுண் உணர்வினால. இந்த நுண் உணர்விற்கு துக்கம் கிடையாது, நுண் உணர்விற்கு கோபம் கிடையாது, நுண் உணர்வுக்கு வேணுங்கிற ஆசையும் இல்லை, வேண்டாங்கிற வெறுப்பும் கிடையாது. அதனால்தான் வள்ளுவர் சொல்வார், வேண்டுதல் வேண்டாமை இலான். இல்லையா? வேண்டுதலும் கிடையாது, வேணுங்கிறது இல்லை, வேண்டாமையும் வெறுப்பும் கிடையாது. அப்ப இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த எல்லா எந்த நுண்ணுணர்வின் இருப்பில் இந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்ற எண்ணங்கள், இருக்கின்ற எண்ணங்கள் விளங்குகின்றனவோ, எண்ணங்கள் மறைந்ததும் நமக்கு விளங்குகிறதோ, அந்த நுண்ணுணர்வு எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டது. அதனால்தான் துக்கமற்றது. துக்கத்தை ஏற்படுத்துகிறதா? இப்ப இந்த லைட் இந்த மைக்கை உற்பத்தி செய்யுதா? உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு, அவ்வளவுதான். மைக்கை வெளிச்சம் உற்பத்தி பண்றது இல்லை, இல்லையா? இந்த மாதிரி நுண்ணுணர்வு துக்கமற்றது, துக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த நுண்ணுணர்வு தான் உண்மையில நான் தெரிஞ்சுக்கிறப்போ, அந்த நுண்ணுணர்வை தவிர வேறு பரம்பொருள் இல்லைங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளும் பொழுது, சும்மா கேட்டிருக்கீங்களே தவிர இது நிறைய நாள் பாடம் கேட்டு மனசு நல்லா பக்குவப்படுத்தி ஒருமுகப்படுத்தி இந்த உண்மை அதிநுட்பமான சட்லஸ்ட் மோஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட், இது எப்போ தெளிவாக ஆகிறதோ அப்போ உங்களுக்கு நிறைவு மட்டும்தான் இருக்கும், குறைகளே இல்லை. புரியுதா? அந்த மாதிரி நிறைவில் திளைக்கின்ற இல்லையா பரம்பொருளை நான் என்ற சொல்லாக, சொல்லின் பொருளாக, நான் என்ற சொல்லின் பொருளாக, அறிகின்ற பொருளாக, அகப்பொருளாக இல்லையா, இந்த பிரபஞ்சத்தை புரிந்து இந்த பிரபஞ்சத்திலே வேறு ஒரு பொருள் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்களுக்கு தான் இல்லையா அந்த நிறைவிலே திளைக்கின்ற ஒரு மகாத்மா, ஒரு யாரு, மாணிக்கவாசக பெருமான். அதனாலதான் இவ்வளவு தெளிவா உறுதியா ஆழமா நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே பகவானே, நீ உணர்வு தான், உனக்கு வேற ஒண்ணுமே இல்லை, எல்லா நுணர்வு தான் உணர்வுன்னு சொல்லிட்டு கூப்பிட முடிஞ்சது இல்லையா? மாணிக்க வாசக பெருமாள்னு சொல்றோம். இந்த பெருமாளுங்க அட்ஜெக்டிவ் எப்போ வருது? நிறைவில் திளைக்கின்ற இல்லையா, நிறைவை பரம்பொருளை நுண் உணர்வாக தன் மனதிலே புரிந்து அதனால் நிறைவு விளங்க பெற்று நிறைவிலே திளைக்கின்றவர். திளைக்கின்ற போதுதான் என்ன பெருமாள், இல்லைன்னா சின்ன ஆள். எல்லா சின்ன ஆட்களும் பெருமாளாக ஆகணும், பெரும் ஆளாக ஆகணும் அப்படிங்கிறது தான் என்ன பெரியவர்களுடைய விருப்பம். அதனால தாம் கண்டதை விண்டலைன்னு சொல்லக்கூடாது, தாம் புறப்பொருளாக சொல்லாம தாம் கண்டதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அது நமக்கு விளங்கணும்னு சொன்னா நமக்கு இன்னும் நிறைய இறையருள் வேணும். இப்போ நம்ம இன்னும் அந்த மாணிக்க வாசகருக்கும் மற்ற நாயன்மார்களுக்கும் எந்த பரம்பொருள் தெளிவாக விளங்கிடுச்சோ, எந்த பரம்பொருளை பற்றி அவர்கள் எழுதியிருக்கிறார்களோ அந்த ஞான கண் நமக்கும் வேணும் சொன்னா நாம் இடையறாது வேண்டணும். வேண்டது மட்டும் இல்லை, அதை வேணும் கேட்கணும். எல்லாம் பகவானுக்கே தெரியும், ஒன்றும் கேட்க வேண்டாம் நினைக்க வேண்டாம். அதை திரும்ப திரும்பவும் எனக்கு வேணும் வேணும் பகவான்கிட்ட கேட்கணும். அது மட்டுமல்ல, அந்த ஞானத்தை பெரும்பொருட்டு மனது பக்குவமாகணும், தூய நிலையான மனம் வேண்டும். அந்த மனதை பெறுவதற்கு இன்னும் நமக்கு அறவழியிலே வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். அந்த அறவழியிலே வாழ்வதற்கும் இறைவனுடைய அருளை நாம் வேண்ட வேண்டும். இப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு முடிவாக அந்த பரம்பொருளாக நமக்கு விளங்கும் என்று சொல்லி இந்த டைம் ஆயிடுச்சா இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் இந்த நேற்றும் இன்றைக்கும் பேசிய விஷயங்களை ஏதாவது என்னுடைய கம்யூனிகேஷனால் ஏதாவது கொஞ்சம் விளங்காமல் இருந்தால்
நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட நேரில் பார்த்தோ அல்லது இமெயில் மூலமாகவோ எங்கூட கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களை நான் சொன்ன விஷயங்களில் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த 2 நாளெல்லாம் வந்து எல்லாம் சொல்கிற விஷயங்கள் கிடையாது. ரொம்ப நாள் இதெல்லாம் லைஃப் லாங் ப்ராஜெக்ட், ஒரு நாள் கிடையாது. அதனால தான் மனம் பண்படுறதுக்கு வேண்டிய இந்த திருமுறை பாராயணம் எல்லாம் கூட வந்து பண்ணுறதெல்லாம் இருக்குன்னா நிறைய மனதில் வந்து நிறைய மற்ற விஷயங்கள் வந்து எடுத்து பகவான்கிட்ட வைக்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா இந்த மாதிரி திருமுறை பாடல்களை வந்து உட்பொருள் நிறைய விளங்காட்டாலும் கூட சொற்களையால் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து நமக்கு மனம் பண்பதற்கு உதவும். மனம் பண்படுவதற்கே இந்த பாராயணமெல்லாம் உதவும். அந்த திருமுறை பாராயணம் வச்சிட்ருக்காங்க. அதனால் அது உங்கள் சந்தேகம் எது இருந்தாலும் எனக்கு நீங்கள் இமெயில் மூலமாக கேட்கலாம், அல்லது நான் இங்கே வர்றப்போ ஃபோனில் கேட்கலாம், நேரில் வந்தும் பேசலாம், உங்கள் சந்தேகம் தெளிவுபடுத்திக்கலாம். சரியா? அப்புறம் இன்னொன்று என்ன, இந்த மாதிரி ஒரு சைவ மன்றம் சிட்னி முருகன் கோவிலில் இருக்கிற சைவ மன்றத்தினர் வந்து எனக்கு ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்து உங்கள் மாதிரி ஒரு நல்ல மனிதர்களை பார்ப்பதற்கும் எனக்கு என்னுடைய தெளிவை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்படுத்துறதுக்கு ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு பகவானை வந்து சாஸ்திர விஷயத்தை பேசும் பொழுது பகவானோடு இருக்கின்ற நேரம், இறைவனோடு நம் மனதை நாம் ஒன்றி வைக்கின்ற நேரம்தான் அந்த நேரம். அதனால் இதுவும் ஒரு வழிபாடு மாதிரி தான், இதுவும் ஒரு வழிபாடு தான். அதனால் இந்த ஒரு வாய்ப்பளித்த உங்களுக்கு சைவ மன்றத்தினருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி இங்கே வந்து அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நமஸ்காரம் முடித்துக் கொள்கிறேன்.